டெய்லியும் நம்ம சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் டேஸ்டியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஹை ரிச் இன் ப்ரோட்டீனாகவும் இருக்கணும். என்னடா பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 வகையான ஹெல்த்தியான ஹை ரிச் ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டை எப்படி சட்டுன்னு வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. பனானா ஸ்மூத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நேந்திர பழத்தை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பாதாம், நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பனானா, கொஞ்சமாக பால், ஒரு ஸ்பூன் ஹனி, இது எல்லாமே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மேலே ஐஸ் க்யூபை போட்டு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஹை ரிச் ப்ரோட்டீன் பனானா ஸ்மூத்தி ரெடி. சோயா சாலட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கோங்க. சோயா சங்க்ஸை மேலே போட்டு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெரிய வெங்காயம், கேரட், கேப்சிகம், மாங்காய், ஸ்வீட் கார்ன், வெள்ளரிக்காய், தேவையான அளவுக்கு பெப்பர், ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக மயோனைஸ், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஹை ரிச் ப்ரோட்டீன் சோயா சாலட் ரெடி. ராகி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப்பில் ஒரு கரண்டி ராகி, கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பில்லை, பெரிய வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பணியாரக்கல்ல எண்ணெயை நல்லா தடவி எடுத்துக்கோங்க. இப்போ ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணியாரக்கல்ல ஊற்றிக்கோங்க. நல்லாவே அது குக் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுட்டு நல்லாவே அது வெந்திருக்கும். புசு புசுன்னு நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை ஒரு கரண்டியில் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஹை ரிச் ப்ரோட்டீன் ராகி பணியாரம் ரெடி. ஸ்க்ராம்பிள்டு எக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப்பில் 2 எக்கை போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடையில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நம்ம பீட் பண்ணி வச்சுக்க எக்கை ஊற்றிக்கோங்க. அது கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும். அது உடையாத மாதிரி நம்ம கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் கழித்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரேக் ஆகி வரும். அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸை போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஹை ரிச் ப்ரோட்டீன் ஸ்க்ராம்பிள்டு எக் ரெடி. எக் பேன் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் ஒரு முட்டையை போட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு ஸ்பூன் மில்க், தேவையான அளவுக்கு கோதுமை மாவு, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் பட்டரை தடவி நம்ம பீட் பண்ணி வச்சுக்கிற பேட்டரை தோசை மாதிரி ஊற்றிட்டு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தோசை மாதிரி நல்லா வெந்திருக்கும். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஹனி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி சர்க்கரை அப்படியே தூவி விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஹை ரிச் ப்ரோட்டீன் எக் பேன் கேக் ரெடி. பனானா சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் பட்டர் தடவிக்கோங்க. 2 பிரெட்டையுமே நல்லா மொறுன்னு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் டோஸ்ட் பண்ண மாதிரியே மொறுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே பனானாவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே ஒரு ஸ்பூன் ஹனியை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பிரெட் டோஸ்ட் பண்ணதை அப்படியே மேலே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மில்கை அப்படியே சுற்றியுமே ஊற்றிக்கோங்க. நல்லாவே டோஸ்ட் ஆகிருக்கும். இப்போ அதை ஆஃப் பீஸாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஒரு ஸ்பூன் ஹனியை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஹை ரிச் ப்ரோட்டீன் பனானா சாண்ட்விச் ரெடி. இப்போ சுவையான சோயா சாலட் ரெடியே ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இந்த சோயா சாலட் ரிச் இன் ப்ரோட்டீங்க. நீங்கள் ஒரு நாள் காலையில் ஒரு பவுல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டேவே உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சுவையான ராகி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. ராகி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு கண்டிப்பா ஒரு வாட்டியாச்சும் எடுத்துக்கணும். நான் சொன்ன மெத்தட்ல இந்த மாதிரி பணியாரமா செஞ்சு பாருங்க. ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சுவையான ஸ்கிராம்பிள்டு எக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. எக்கை நம்ம நிறைய விதத்துல நம்ம சாப்பிட்டுருப்போம். ஆனா நான் சொன்ன இந்த ஈஸியான ட்ரிக்ல நீங்க செஞ்சு கொடுங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சுவையான பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. இதை நம்ம குழந்தைங்களுக்கு கூட கொடுக்குறோம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பனானா சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இது வந்து ரிச் இன் புரோட்டீன். கண்டிப்பா நீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நீங்க எடுத்துக்கணும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பனானா ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நீங்க இந்த பனானா வந்து ரொம்ப ரிச் இன் புரோட்டீன். நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அதாவது நான் சொன்ன மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். பால் பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 வகையான டேஸ்டியான ரிச் இன் புரோட்டீன் ஃபுட்டை உங்க வீட்டுல இருக்கிற செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.